மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் காரணமாக துபாய் உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கும் மக்கள் அவசரமாக அந்த நாட்டில் இருந்து வெளியேறி தங்கள் நாடுகளுக்கு திரும்புகின்றனர். இந்த இக்கட்டான சூழலில் நூற்றுக்கணக்கான செல்ல பிராணிகள் சாலைகள் மற்றும் தூண்களில் கட்டி வைக்கப்பட்டும் பெட்டிகளில் வைக்கப்பட்டு கைவிடப்படும் நிலைமை உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் காரணமாக பல நாடுகளில் உள்ள மக்கள் மட்டும் பாதிக்காமல் பல நாடுகளில் உள்ள செல்லப்பிராணிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறது. குறிப்பாக அவை உயிர்களுக்கு தற்போது உத்தரவாதம் இல்லாத சூழலும் உருவாகியுள்ளது. அவசரமாக வெளியேறும் மக்கள் தங்கள் செல்ல பிராணிகளான நாய்களையும் பூனைகளையும் தெருக்கள், பூங்காக்கள் மற்றும் மின்சார தூண்களில் கட்டி வைத்துவிட்டு செல்கின்றனர். சில நாய் மற்றும் பூனை குட்டிகளை சிறிய பெட்டிகளில் வைத்து மறைவான இடங்களில் விடப்படுகின்றன. இதன் காரணமாக அந்த பிராணிகள் உணவின்றி தவித்து வருகின்றன. பலர் தங்களது செல்ல பிராணிகளை கால்நடை மருத்துவர்களிடம் கூட ஒப்படைக்காமல் தெருக்களிலேயே கைவிட்டு செல்வது கண்டிக்கத்தக்கது என விலங்கு நல ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். போர் அச்சத்தினால் மிக குறுகிய காலத்தில் வெளியேற வேண்டிய கட்டாயம் மற்றும் செல்ல பிராணிகளை அழைத்து செல்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்களே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் இவ்வாறு கைவிடப்படும் விலங்குகளை மீட்க பல விலங்குகள் சார்ந்த அமைப்புகள் கடுமையாக போராடி வருகின்றன. எனினும் கைவிடப்படும் விலங்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவை பெரும் சிரமத்தையே சந்தித்து வருவதாகவும் தகவல் கூறுகிறது. கைவிடப்பட்ட விலங்குகளுக்காக துபாய் நகராட்சி சார்பில் ஆங்காங்கே தானியங்கி உணவு வழங்கும் நிலையங்கள், அதாவது AI பவர்டு ஃபீடிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் செல்ல பிராணிகளை கைவிடுவது சட்டப்படி குற்றமாகும். இதற்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படலாம் என அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் துபாயைச் சேர்ந்த ஆனா ஜென்ட்ஜென் ஈரான் போர் சூழல் காரணமாக அங்கிருந்து வெளியேறும் மக்கள் தங்கள் செல்ல பிராணிகளை கைவிட்டு செல்வது குறித்து கவலை தெரிவித்துள்ளார். போர் சூழலால் கைவிடப்பட்ட மைலோ மற்றும் ப்ரூனோ ஆகிய 2 நாய்களை ஆனா ஜென்ட்ஜென் தத்தெடுத்துள்ளார். மேலும் நோ பெட் லெஃப்ட் பிஹைண்ட் UAE என்ற சமூக ஊடக குழுவின் மூலம் இத்தகைய கைவிடப்பட்ட விலங்குகளை கண்டறிந்து அவற்றுக்கு மறுவாழ்வு அளிக்க இவர் உதவி வருவது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் போர் பரவி வருவதால் செல்ல பிராணிகள் நலனில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண மக்கள் முன்வர வேண்டும் என்றும் இவர் வலியுறுத்தியுள்ளார்.